நம் ஆன்மீகத்திற்கும், வாழ்க்கைக்கும், அறிவியலுக்கும் தொடர்பு இருப்பதை நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது நாம் சனாதனம் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த சனாதனம் என்றால் என்ன? இந்த சனாதனத்திற்கும் நம் மனிதனோட தொடர்பு எவ்வளவு இருக்கிறது அப்படின்றதையும், தமிழர்களும் யார், தமிழரோட நெறி என்ன அப்படின்றதை பல அறிவியல் சார்ந்த விஷயங்களையும் நாம் இந்த பதிவில் பேச இருக்கிறோம். இப்பொழுது நாம் சனாதனம் என்று சொல்கிறோம் இல்லையா? அந்த சனாதனம் என்றால் என்ன என்பது பல பேருக்கு தெரியாது. சனாதனம் என்பது சதாதினமும் தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டிய அரிய விதிமுறைகள். இப்போ காலையில நம்ம எழுந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, வாசலை பெருக்கி சுத்தம் செய்து கோலம் போடுவோம். அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது? ஏன் நம்ம வாசலை பெருக்கி சுத்தமிட்டு கோலம் போடணும் அப்படின்னா, நமக்கு தெரியாம நம்ம கிரகங்களால் ஏற்படும் சில கதிர்வீழ்ச்சி, அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷத்தன்மையா நம்ம வீட்டு அருகாமையில் மட்டுமல்ல, வெளியில எல்லா இடத்துலயுமே அது இயல்பாகவே பூத்திருக்கும். அதை நம்ம என்ன செய்வோம்னா, இந்த தண்ணி தெளிச்சு அதை பெருக்கிட்டு நம்ம கோலமிடும் பொழுது, அந்த ரேடியேஷன் நம்ம தள்ளி அது சரி பண்ணி வைப்போம். அந்த கோலம் என்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மோட அன்னாடம் நாம் இருக்கக்கூடிய நிலையை அந்த கோலத்தின் மூலமாக அறிந்து கொள்வது. நம்மை எப்பொழுதும் தினந்தோறும் நாம் செய்ய வேண்டிய பணி, அந்த பணியை நம்ம தினந்தோறும் செய்யறது தான் சனாதனம். சரிங்களா? இந்த சனாதனம் என்பது நாம் செய்ய வேண்டிய, தினந்தோறும் செய்ய வேண்டிய பணி. நாம எதுக்கு இந்த பணியை நம்ம செய்யணும்னா, நம்ம ஆரோக்கியத்துக்காகவும், நம் உடல் வலிமைக்காகவும், நம் அறிவு ஆற்றலுக்காகவும் இந்த பணிகளை நாம் செய்வோம். நீங்க காலையில இருந்து ஒரு 5:30 மணிக்கு நாம கோலம் போடணும் அப்படின்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருந்தால் மட்டுமே நீ காலையில இருந்து நம்ம பெருக்கிட்டு கோலம் போடணும். நம்ம உடம்பு எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் சரி, எவ்வளவு காய்ச்சலாக இருந்தாலும் சரி, காலையில 5:30 மணிக்கு நம்ம எழுந்து அந்த கோலமிட வேண்டிய எண்ணங்கள் நம் மனதில் தோன்றும் பொழுது நம் உடலை இயல்பாகவே ஆரோக்கியப்படுத்துகிறோம். எவ்வளவு டயர்டாக இருப்போம், எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் நாம் அந்த 5:30 மணிக்கு நாம் எழுந்து வாசலை தெளித்து கோலமிட்டு பிறகு நாம் பணிகளை செய்ய தொடங்கிவிடும். இதனால் நமக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கிறது, நம் மன தெளிவை கொடுக்கிறது, எப்பவுமே நம்ம உடல் சோர்வு இல்லாத தன்மை கொடுக்கும். இதற்கு பேர் தான் சனாதனம் என்று பேர். சனாதனம் என்றால் சதாதினமும் செய்ய வேண்டிய வேலை, தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய வேலை. இது நம்ம ஆற்றலுக்காக. இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா, இதெல்லாம் கடைபிடிக்கணும். இது யாரோட வழிமுறை கேட்டா, தமிழர்களோட வழிமுறை. இந்த தமிழர்களோட நெறிமுறையை தான் சனாதனம் என்ற பெயருக்கு பெயர் மாற்றி சென்றது. நீங்க தமிழரோட வழிமுறையை நீங்க விட்டுட்டு கொண்டு போயிடுவாங்க. இந்த தமிழரோட அடையாளத்தை நீங்க பாதுகாக்கணும். சரிங்களா? இந்த தமிழர்களோட அடையாளத்தை தமிழர்களாகிய நாம பாதுகாக்கணும். தமிழன் சொல்லிட்டு யாரும் முத்தையில இந்த நம்மோட வரலாற்றை திருடி கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாளைக்கு சொல்லுவாங்க தமிழ்ல ஒண்ணுமே கிடையாதுன்ட்டு. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றுவதற்கு முன் தோன்றிய தமிழ். தமிழ் எப்ப பிறந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. தமிழ் நமக்கு கலை கத்துருக்கு, கற்றுக் கொடுத்திருக்கு, வழிபாடு கற்றுக் கொடுத்திருக்கு, அறிவியலை கற்றுக் கொடுத்திருக்கு, மருத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கு, ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. எல்லாமே இந்த தமிழ் தான் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கு. வாழ்க்கையை வாழ்றது எப்படி, நெறி எப்படி, கருணை எப்படி, இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுத்தது தமிழ் தான். வேற்று மதங்கள் இல்லை.
தமிழோட அந்த தமிழ் மொழிதான் நமக்கு இவ்வளவு வேதத்தையும் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு. வேற எந்த நூலையும் கிடையாது. இந்த கருணை எந்த நூலையும் கிடையாது. தமிழ் நூல்ல மட்டும் கருணை ஒன்று உண்டு. சரிங்களா? அது மாதிரி நாம இந்த தமிழ்ல நிறைய வேதங்களா இருக்கட்டும், கலைகளாக இருக்கட்டும், வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும், அரசியல் முறைகளாக இருக்கட்டும், போர் முறைகளாக இருக்கட்டும், தொழில் முறைகளாக இருக்கட்டும், எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தமிழோட சொல்லு, தமிழோட இலக்கியத்திலையும் தமிழ்ல மட்டும்தான் இது உண்டு. வேற எந்த இடத்துலயும் கிடையாது. எந்த சட்டங்கள் இருந்தாலும் நீங்க தமிழை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கருணையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம், தமிழை படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வேதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அதே தமிழை படிச்சா நீங்க வேதங்களை தெரிஞ்சுக்கலாம். கலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்கள் வேதம் தமிழ் படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தமிழில் இல்லாதது உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. உலக வேதமே தமிழ் தான். இந்த அன்பு தமிழிடத்தில் மட்டும்தான் உண்டு, உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது. இந்த தமிழ் தான் அன்பு போதிச்சிருக்கு, அன்பு பேசியிருக்கு, அன்பா நடந்திருக்கு. இந்த தமிழ் எல்லோருக்கும் உணர்வு கொடுக்குறது தமிழ் தான். சரிங்களா? இந்த தமிழுக்கும் சனாதனத்துக்கும் தொடர்பு நிறைய இருக்கு. இந்த தமிழோட நெறிதான் சனாதனம். தமிழர்கள் என்ன தினந்தோறும் கடைபிடித்துக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அதுதான் சனாதனத்தில் இருப்பது. நெறிமுறை. இந்த நெறிமுறையை நாம எப்பொழுதுமே பாதுகாக்கும். தமிழோட அடையாளத்தை, தமிழோட வழிபாட்டையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான கலை, இலக்கியம், மருத்துவம், ரசவாதம், ஆன்மீகம் எல்லாத்தையும் தமிழர்கள் பாதுகாக்கணும். தமிழ் வழிபாட்டு மொழி, தமிழ் அறிவியல் மொழி, தமிழ் ஆன்மீக மொழி, சரிங்களா? தமிழ் வேத மொழி. தமிழை நாமும் பாதுகாக்கணும். சனாதனம் வேறு, தமிழோட நெறி வேறு கிடையாது. தமிழோட நெறியும் சனாதனமும் ஒன்றுதான். நீ சனாதனத்தை வந்துட்டு நீ புறந்தள்ளினா தமிழில் இருக்கக்கூடிய நெறிகள் அத்தனையும் புறந்தள்ள வேண்டியது இருக்கும். நெறி இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நெறி இருந்தால்தான் அரசியல் சிறப்பாக இருக்கும். நெறி இருந்தால்தான் எல்லாவித நன்மைகளும் அதில் இருக்கும். நெறி இருந்தால்தான் சட்ட திட்டங்கள் சரியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ரொம்ப முக்கியம். தமிழை பாதுகாக்கணும். சனாதனம் என்ற முறையை நாம் தமிழ் முறை, சனாதனம் பேர் மாற்றி போயிருக்கலாம். தமிழோட நெறிதான் சனாதனம், சதாதினம். தினந்தோறும் செய்ய வேண்டிய பணி, தினதோறும் கடைபிடிக்க வேண்டிய பணி சனாதனம். மாதிரி நாமும் இதுல நிறைய நாமும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய சில சர்ச்சைகள், சில மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். இதை வந்து நாம வந்து அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா சமத்துவம் என்பது இந்து மதத்தில் இருப்பதை தவிர வேறு எங்கேயும் சமத்துவம் கிடையாது. எதையும் பிரிப்பவர் தமிழர்கள், இந்துக்கள் அல்ல. தமிழர்கள் இந்துக்கள். ஆனால் நான் இந்த வேலையில் இந்த வார்த்தையில் இரண்டும் ஒன்றாக வரும்பொழுது சில பிழைகள் வந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது அப்படி கிடையாது. சரிங்களா? தமிழர்கள் தான் இந்து, இந்துக்கள் தான் தமிழர்கள். தமிழர்களோட நெறிமுறைதான் இந்துக்கள் இருக்கிறது பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுக்கு அடையாளமாக, தமிழர்களுக்கு அடையாளம், தமிழோட வழிபாட்டுக்கு அடையாளம் தான் இந்து. தமிழோட வழிபாடு, தமிழர் வழிபாடு அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்கு. தமிழோட வழிபாட்டுக்கு என்ன பேர் இருக்கு? சைவமா? கௌமாரமா? என்ன பேர்? தமிழரோட வழிபாடு.
அப்போ ஏதாவது பேர் இருக்கணும். தமிழர் தனியா பிரிக்க கூடாது. இந்து வேற தமிழர் எல்லாம் கிடையாது. இந்துவும் ஒண்ணுதான், தமிழரும் ஒண்ணுதான். சரியா? தமிழர்களோட வழிபாட்டு முறையை இந்துக்களாகிய பல பேர் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அது மாதிரி தமிழர் மதம் கிடையாது. அப்ப தமிழர் மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்து மதம் தான் இருக்கும். அப்போ ஆங்கிலேய மதம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதை எடுத்துக்கீங்க? ஆங்கிலேய மதம் சொல்ல முடியுமா? ஆங்கிலேய மதத்துக்கு ஒரு பேர் உண்டு இல்லையா? அந்த பேர் என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாத்துக்குமே ஒரு பேர் இருக்கு. தமிழர் மதம் என்றால் அது இந்து மதம் தான். தமிழரோட வழிபாடு என்றால் அது இந்து வழிபாடு தான். வடநாடு தமிழரோட நாடு. வடநாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் கசியப்ப முனிவர் என்பவர் இருந்தார். தமிழர். அந்த காலத்துல சமஸ்கிருதம் கிடையாது. தமிழ் மட்டுமே பேசப்பட்டிருக்கு. தமிழ் மட்டுமே வேதங்களா இருந்திருக்கு. தமிழ் மட்டுமே அதுக்கப்புறம் தான் சமஸ்கிருதம் வந்து தமிழ் வந்து பிரிந்து அது ஒரு மொழியாக்கப்பட்டு அந்த மொழியை வந்து நடைமுறையில் அதை எடுத்து அதை ஒரு தரப்பினர்கள் அதை பயன்படுத்துகின்றார். அதே தமிழர்கள் தான். தமிழர் இந்த தரப்பினர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு கலை. தமிழை உருவாக்கியவர். அந்த மொழியை உருவாக்கி அந்த மொழியை வந்து பயன்படுத்தி அந்த மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால நம்ம நிறைய கவனிச்சோம்னா நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற நூல்களை நீங்க படிக்கிறத விட தமிழரோட அதிகார நூல்களை படிங்க. சிந்தாமணி படிங்க, நிறைய புராணங்களை படிங்க, எல்லா நூல்களும் படிங்க. சேர்த்து இதையும் படிங்க. அப்போ தெரியும் எதில் நன்மை இருக்கிறது, நாம் எந்த வழியில் போக வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று. எல்லோரும் தமிழ் நூலை தான் காப்பீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழோட நெறிகளை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது பின்பற்றிக் கொண்டிருக்கிறது எல்லாம் தமிழோட நூல்களை வச்சுதான் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர வெளியிலிருந்து தமிழர்கள் யாரும் பின்பற்றவில்லை. சில அறியா தமிழர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர அறிந்தவர்கள், படித்து அறிந்தவர்கள் பல புத்தகங்களை படிப்பதில்லை. ஏன்னா நம்ம படித்து அதை ஒன்றுமில்லை என்று தூக்கி போட்டுவிட்டு மற்ற இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறவங்க இருக்காங்க. அதனால வெளியிலிருந்து வந்த புத்தகங்கள் பொழுதுபோக்குக்காக படிக்க வேண்டுமே தவிர அந்த உணர்வில் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் நூல்களில் எவ்வளவு ஏராளமான நூல்கள் இருக்கிறது. அதை எடுத்து படித்து பாருங்க. உங்களோட தமிழோட அருமை தெரியும். தமிழருடைய அருமை உங்களுக்கு, தமிழோட பெருமை உங்களுக்கு தெரியும். தமிழோட வழிபாட்டோட அறிவியல் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா தமிழை வந்து தமிழை தான் காப்பாற்ற முடியும். சரிங்களா? தமிழை காப்பாற்ற பாருங்க. தமிழ்ல இருக்கக்கூடிய வழிபாடை காப்பாத்துங்க. இல்லைன்னா மத்தவங்க பிடிக்க போயிடுவான் எல்லா வழிபாட்டையும். தமிழை 4ஆம் தரப்பினரா நிக்கணும். இப்போ பல பேர் 4ஆம் தரப்பினரா தான் இருக்காங்க. இருக்கக்கூடிய தமிழர்களாவது 4ஆம் தரப்பினர் போல முதல் தரப்பினராக இந்த அடையாளத்துக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. மற்றவர்களுக்கு அடிமையாகணும்னு நினைக்காதீங்க. நீங்களே யாரையும் அடிமைப்படுத்தாதீங்க. தமிழர்கள் தமிழர்கள் தமிழர்களாக இருங்க. தமிழர்கள் தமிழோட வழிபாட்டை பயன்படுத்துங்க. தமிழர்களோட கலை இலக்கியத்தை பயன்படுத்துங்க. தமிழோட வரலாற்றை பயன்படுத்துங்க. இதெல்லாம் தமிழனோட உணர்வு சொத்து. இதை நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்துட கூடாது. அந்நியர்களுக்கு நம்ம தமிழனோட சொத்து, உணர்வு இதெல்லாம் விட்டு கொடுத்துட கூடாது. அந்நியன் திருடிட்டு இருக்கான். நம்மோட வழிபாட்டை, நம்மோட இலக்கியத்தை, நம்மோட புராண இதிகாசங்கள்ல நிறைய அவன் சேர்த்துக்கிட்டு இருக்கான். அது காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு போயிட்டு அடிமையாகிறது தான். ஏன்னா தமிழ சொல்லிக் கொடுக்க யாரும் முன்வரும். நாம தெரிஞ்சுக்கணும். தமிழை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழோட உணர்வை நம்ம புரிஞ்சுக்கணும். உலகத்துக்கு அன்பு போதிக்கிறது தமிழ் தான். இரக்கத்தை கொடுத்தது தமிழ் தான். அறிவை கொடுத்தது தமிழ் தான். எப்பவுமே தமிழர்கள் சூட்சமக்காரர்களுக்கு, அந்நிய சூட்சமக்காரர்களுக்கு நாமும் எப்பவுமே இரையாக கூடாது, அடிமையாக கூடாது.
நாமளும் அவர்களை அடிமைப்படுத்தக் கூடாது. முதல்ல தமிழர்கள் உணர்வு. வெளியில வாங்க. உங்களுக்கு அங்கேயே இருந்தீங்கன்னா தெரியாது. கண்டுபிடிங்க, படிங்க, இலக்கியத்தை படிங்க, வரலாற்றை படிங்க, புராணங்களை படிங்க, எல்லாமே படிங்க. எல்லா நூல்களையும் படிங்க. சேர்த்து இதோட சேர்த்து படிங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு எங்க என்ன இருக்கு, எங்க அறிவியல் இருக்கு, எங்க ஞானம் இருக்கு, எங்க ஆன்மீகம் இருக்கு, எங்க நல்லத நமக்கு குடுத்திருக்கு, எங்க நல்ல நெறி இருக்குன்றது உங்களுக்கு எல்லா நூல்களையும் படிச்சாதான் உங்களுக்கு புரியும். தமிழ பாதுகாத்து, தமிழ் அடையாளத்தை பாதுகாக்கு. அப்பதான் உங்கள பாதுகாத்துறீங்க. நீங்க 4ஆம் தரப்பினரா போயிடக்கூடாது. உங்களோட உரிமையை நீங்க பாதுகாக்கிறவில்லைன்னா, நீங்க இங்க இருக்கக்கூடிய அடையாளம். நீங்க உங்க உரிமையை விட்டுட்டு இன்னொரு உரிமைக்கு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு அங்க உரிமைலாம் கிடையாது. அங்க 4ஆம் தரப்பு தான். உங்க உரிமைகளை முதல்ல பாதுகாக்கணும். ஒரு நல்ல வழிமுறையை தேடுங்க. அந்த வழிமுறை எங்க இருக்குன்னா, தமிழ்ல தான் இருக்கு. தமிழோட நூல்கள்ல தான் இருக்கு. வேற எந்த நூல்லையும் கிடையாது. நீங்க தமிழ் நூலை எடுத்து படிச்சீங்கன்னாலுமே, அந்த வழி என்ன இருக்கு, என்ன குழப்பத்துக்கு என்னென்ன இருக்கு, நாம எந்த வழிமுறை நம்ம நடந்துக்கணும், நாம தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன செய்யணும், அதெல்லாம் செய்தனாலுமே மனிதன் எப்பொழுதும் ஆரோக்கியமாகவும், மன தெளிவோடவும், உடல் ஆரோக்கியத்தோடவும் ஆரோக்கியத்தோடவும் சிறப்பாக அனைத்து கலைகளையும் கற்று சிறப்பாக இருக்கும். அது தமிழ் சரியா ஒரு பதிவு இருக்கு நான் பார்க்கிறேன். அதான் இப்ப நான் சொல்லியிருந்தேன். இந்த வலி வேதனையிலிருந்து எப்படி அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனதில் இருக்கக்கூடிய வேதனை. அதான் வலின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது எப்படி வருவதுன்னு என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல காலையில எழுந்து நீங்க வாசல்ல இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, நீங்க மாடி வீட்ல இருந்தாலும் சரி, நீங்க குடிசையில இருந்தாலும் சரி. முதல்ல வாசல பெருக்கி கோலமிட தினந்தோறும் ஒரு வேலையை செய்தோம்னால் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறையும். நமக்கு வேலை இருக்கு. உடல் சரியில்லை. ரொம்ப சோர்வா இருக்கு. ஆனா காலையில இருந்து என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, வெளியில போயிட்டு தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு, பெருக்கிட்டு, நேரா ஒரு கோலத்த போட்டு வந்துட்டீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய பிணிய தீர்ந்து மன அழுத்தம் குறைஞ்சு போயிடும். எதுக்காக நான் கோலம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோலத்துல நீங்க ஒருமைப்படுத்தி போட வேண்டிய சூழ்நிலை அமையுது. அந்த ஒருமைப்படுத்தி அந்த சூழ்நிலை அமையும் பொழுது, அந்த மனதில் இருக்கக்கூடிய சூன்யம் தன்னால விலகிவிடும். அதுதான் கோலம் கேட்டு. வாசல்ல ஆள வச்சு கோலம் போடுறது முக்கியம் கிடையாது. உங்க ஞானத்த வச்சு கோலம் போடணும். அந்த கோலம் போட்டீங்கன்னா, உங்க மனதில் இருக்கக்கூடிய சூன்யம் தன்னால விலகிடும். மன தெளிவு கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். சுறுசுறுப்பு கொடுக்க ஆரம்பிச்சுரும். உடல் சோர்வு எங்க போச்சுன்னு தெரியாது. பிணி எங்க போயிருக்குன்னு தெரியாது. அதெல்லாம் குறைஞ்சிரும். சரிங்களா? இத நீங்க தினந்தோறும் செய்தீங்கன்னா, மன அழுத்தம், மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருக்கட்டும், வழி தெரியாதவைகள் நீங்க உங்களோட வீட்டில் கோலம் போடும்பொழுதே உங்களோட வழிகள் நன்றாக தெரிய ஆரம்பிச்சு. எதனால நமக்கு பிரச்சனை ஏற்படுது. இதுக்கான விடை என்ன? நீங்க காலையில எழுந்து நீங்க செய்ய வேண்டிய அ தினந்தோறும் செய்ய வேண்டிய பணிகளை நீங்க செய்தீங்கன்னாலுமே, எந்த கஷ்டங்களும் நம்மை தேடி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. கஷ்டங்கள் இருந்தால் ஒழிந்துவிடும். இது தினந்தோறும் செய்யறனாலுமே மன கஷ்டங்கள் வராது. மன கஷ்டங்கள் வந்தாலும் அது எதனால் வந்தது என்று அதை பூர்த்தி செய்து அதை சரி செய்யவும் முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்க அதை போட்டுவிட்டு திரும்பவும் போட்டு வீட்டுல இருக்கக்கூடிய ஜோதியை நீங்கள் ஆஹ் பூஜை அறையோ இல்ல வெளியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல நீங்க பூஜை செய்றீங்க. வீட்டு தோட்டத்துல பண்றீங்க பூஜைனாலும் வீட்டு தோட்டத்துல வீட்டுக்குள்ள நீங்க பூஜை செய்றீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு அகதியோ ஒரு கிடக்கையோ நீங்க ஒரு தீதியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சரிங்களா ஒரு போதுமான அளவுக்கு பண்ணணும்னா நீங்க ஒரு நாளுக்கு உள்ளாருன்னா அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்கு உங்களோட வசதியை பொறுத்து இருக்கு. அப்ப நீங்க 1 மணி நேரம் நீங்க ஜோதியை இது பண்ணிட்டு நீங்க இது பண்ணீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய சுமையும் அகலும். மனக்குறைகள் போயிடும். எந்த வழி நமக்கு தெரியாத இருக்கிறதோ அந்த வழியை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க செய்யணும். சரிங்களா? இதெல்லாம் என்ன வழிபாடுன்னா தமிழர்களோட வழிபாடு.
இதெல்லாம் நீங்க தினந்தோறும் செய்தீங்கன்னா எந்த ஒரு மன கஷ்டங்களும் இருக்காது, மன குழப்பங்கள் இருக்காது, மன வலிகள் இருக்காது, ஆரோக்கியம் தன்னால வரும். இதுக்குதான் சொல்றோம் தினந்தோறும் நீங்க இந்த வழிமுறைகள் செய்யுங்கள். இததான் சனாதனம் சொல்றது. சனாதனம் என்றால் சதாதினம். எல்லா தினத்திலும் நீங்க இதை கடைபிடிக்கணும், கோலமிடணும், வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி தியானம் செய்யணும். நம்ம விளக்கேற்றும் போது என்ன பண்ணணும்? எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நேரா போயிட்டு பூஜை அறையில போயிட்டு இல்ல தோட்டத்துல இருக்கக்கூடிய பூஜை அறை பூஜை இடமாக இருந்தாலும் சரி, அங்க போய் என்ன பண்ணணும்? விளக்கு ஏற்றி கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைச்சு நம்ம மனசுல வந்து விளக்கேற்றி அப்போ நமக்கு உருளைப்படுத்தும் போது நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய புண்ணியம் விளையிடும். அப்படி இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் உருளையாகி நமக்கு என்ன வரிகள் இருக்கோ அந்த வரியை வந்து நமக்கு தெரியும். சரிங்களா? இதெல்லாம் எவ்வளவு நன்மை இருக்கு. இதுதான் சனாதனம், இதுதான் சதாதினம், இதுதான் தினந்தோறும் பணி கடமை செய்ய வேண்டிய பணி. இது பலன் தான் கிடையாது, பலன் நன்னால வந்து இத நாம செய்யணும். சரி நம்மளால செய்ய முடியல அப்படின்னு இருக்கும் போது இதுல வந்து பாதி பலன் வந்துட்டு கிடைக்காது. என்னன்னா நம்ம முழு பலன் எதுக்காக நம்ம நாமளே வந்து கோலம் போடணும், நம்ம அறிவாற்றல நாம வந்து அந்த இடத்துல வந்துட்டு வடியை கொடுக்குறோம், விளக்குறோம். கோலம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அது நிறைய நம்ம ஆற்றல நம்ம அறிவாற்றல ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கு கோலம் தான். நம்ம அறிவுல இருக்கக்கூடிய சூன்யத்தை விளக்குறதுக்கு கோலம் தான். இந்த கோலத்துல அவ்வளவு ஒரு நன்மை இருக்குது, அவ்வளவு ஒரு மகிமை இருக்குது. இது தமிழரோட அன்னாடம் செய்ய வேண்டியது. இதுவும் இது ரொம்ப முக்கியமா இதெல்லாம் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, இன்னமும் கடைபிடிக்கிறாங்க. இதை கடைபிடிக்கணும். ஏன்னா அந்நியர் சூதுகாரர்களால நாம வந்து இதுல அகப்படக்கூடாது, அடிமையாக கூடாது, மற்றவர்களை நாம அடிமை ஆக்கக்கூடாது. எல்லோரையும் கடவுள் தான் பெற்றெடுக்கிறார். அதனால யாருக்கும் அடிமையாக்கக்கூடாது, நாமும் அடிமையாக்கக்கூடாது, மற்றவர்களையும் நமக்கு அடிமையாக்கக்கூடாது. நெறிகளை மற்ற இடத்துல போய் சொல்லணும். நமக்கு தெரியல, அவங்களுக்கு நெறி எடுத்துருந்தேன், எல்லாம் நெறி. நல்ல சந்தோஷமா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், நல்ல சிந்தனையா இருக்கலாம், கருணை இருக்கலாம், அன்பு போதிக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் தமிழனோட வரலாற்றுல இருக்கு. இதை நீங்க வந்து சரியான நேரத்தை கடைபிடிச்சீங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்க எங்க தேட வேண்டியது இல்லை. தமிழரோட அகராதி நூல் எடுத்து படிங்க. 4 வித தத்துவங்களும் இருக்கும். பொருளாதாரத்துக்கு, உணர்வுக்கு, அரசியலுக்கு, எல்லாத்தையுமே. அதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்க போய் இன்னொரு இடத்துக்கு அடிமையாகாது. எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, தமிழ் கிட்ட இருக்கு. தமிழை நீங்க புரிஞ்ச விட்டுடாதீங்க. வராங்களா, கேட்கறாங்களா, எங்களுக்கு இந்த வழி வேணும், அந்த வழி உங்க நூல்ல நிறைய இருக்கு. சட்டம் இருக்கு, வேதம் இருக்கு, அரசியல் இருக்கு, மருத்துவம் இருக்கு, அறிவியல் இருக்கு, ஞானம் இருக்கு. எல்லாம் தமிழோட நூல்கள் இருக்கு. அன்பு இருக்கு, கருணை இருக்கு, அசுரர்களை ஆவேசம் இருக்கு, அமைதி இருக்கு. எல்லாமே எங்க இருக்குன்னு தமிழரோட நூல்ல, தமிழோட இதிகாச வரலாற்றுல இருக்கு. அதை எடுத்து அதை தேடி அதை கண்டுபிடிச்சு அதை படிச்சு உங்களோட வாழ்க்கைய வளர்த்துக்கணும், நிறைய கத்துக்கணும். தமிழோட வரலாற்றுல மிக்க முயற்சி பண்ணாங்க, அவங்க தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும். சரிங்களா? தமிழை பாதுகாக்கணும், தமிழ் வழிபாட்டு முறையை பாதுகாக்கணும். தமிழ் வழிபாட்டு முறையை நீங்க பாதுகாத்தினாதான் நீங்க இந்துன்ற ஒரு அடையாளம் இருக்கும். சூட்சமா உடைக்கிறாங்க. எப்படி உடைக்கிறாங்க? இந்து வேற, தமிழர் வேற. இந்து எல்லாம் வேற, தமிழர் வேற கிடையாது. தமிழரோட கல்ச்சர், கலாச்சாரம், வழிபாட்டு முறைதான் இந்து வழிபாட்டில் இருக்கிறது.
நீ இந்துவை ஒழிச்சுட்டேன்னா தன்னோட ஒழிச்சு தமிழோட அடையாளம் இருக்காது. தமிழோட அடையாளம் இருக்கணும்னா இந்துவோட அடையாளம் இருக்கணும். ஏன்னா அது கொண்டு போயிருக்காங்க. அப்போ தமிழரோட அடையாளம்னா இந்துவோட அடையாளம். சனாதானம் வேற கிடையாது. சனாதானம் சதாதீனம் தினந்தோறும் செய்ய வேண்டிய பணி. தினந்தோறும் செய்ய வேண்டிய பணி. மத்தபடி செய்தியோ காலையில எழுந்த உடனே காலையில வீட்டு வேலையை எல்லாத்தையுமே பெருக்கி கோலமிட்டு பூஜை அறையில விளக்கேற்றி தியானிப்பது. இல்ல சூரியனை பார்த்து தியானிப்பது. ஏதோ ஆரோக்கியத்துக்கு தியானிக்கணும். ஏதோ ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு வேணும். அப்ப காலையில நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா காலையில இருந்து தண்ணியை தெளிச்சு பெருக்கிட்டு கோலமிட்டா ஆரோக்கியம் தன்னால மனதுல சூன்யமாகும். சரி அதுவும் போறாது. என்ன பண்ணணும்? நாம நல்லெண்ணெயில கொஞ்சம் விளக்கு ஏற்றிட்டு திரி போட்டு கொளுத்தி அதை நம்ம தீபம் ஏற்றினா அதோட கதிர்வீழ்ச்சி நம்ம நாசி வழியாக சேர்ந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிணிகளையும் மனதில் இருக்கக்கூடிய பிணிகளையும் அகப்படும். ஆரோக்கியம் கிடைச்சிடும். இது தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை. இது செய்யணும்னா நமக்கு எல்லா வளங்களும் எல்லாருடைய தோற்றங்களும் எல்லா ஞானங்களும் எல்லா அறிவும் நமக்கு கிடைச்சிடும். இதை நாம எப்பவுமே செய்ய வேண்டியது. அதனால நம்ம அதை கடைபிடிக்கலாம். ஒரு பதிலாம் ஒரு கேள்வி கேட்டேன். ஞானத்தை வைத்து எப்படி கோலமிடுவது? கோலமிடுவது கத்துக்கணும். கத்துக்கிட்டோம்னா ஞானம் தன்னால வந்துடும். அதாவது நாம எந்த வகையில் கோலமிடுகிறோமோ அந்த வகையில் சரியாக கோலமிட வேண்டும். ஏதோ 4 கோலம் போட்டது கோலம் கிடையாது. இந்த கோலமிடுவதில் ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்போ நீங்க கோலம் இடும் பொழுது அந்த ஒருநிலைப்படுத்தணும். எப்படின்னா இந்த கோலம் போடும்பொழுது அந்த கோலத்தோடு கொண்டு அதை எந்த இடத்துல சேர்க்க வேண்டுமோ அதை சேர்க்கும் போது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும். உங்கள் சிந்தனை ஒன்றாக சேரும். கவனங்கள் இதோட அறிவுக்கு அந்த கவனம் உங்களுக்கு சேர்ந்துக்கிறது. அதனால அந்த கோலமிடுவது நீங்கள் முதலில் புள்ளி வைக்கிறீர்களோ புள்ளி வைத்துவிட்டு அதை அழகாக கொண்டு இருக்கும் இடத்தில் சேர்ப்பதுதான். நீங்க அந்த கோலத்துல சக்கரம் விட்டு போட்டாலும் சரி, இல்ல உங்களோட ஞானத்தில் உங்களுக்கு கோலம் போடுறதுதான் அந்த கோலங்கள் சரியாக அமைய வேண்டும். உங்களோட ஞானத்துக்கு ஏற்ப உங்களுக்கு அறிவுக்கு ஏற்ப நீங்க கோலமிட வேண்டும் என்றால் உங்கள் ஞானத்துக்கு ஏற்றால் போல் அந்த கோலங்கள் தினந்தோறும் அமைய வேண்டும். அதை நீங்க ஒரே மாதிரி கோலங்கள் போட்டாலும் சரி, பல வகையில் கோலங்கள் போட்டாலும் சரி, ஆனால் தினந்தோறும் அதை செய்தால் நம் அறிவு சூன்யம் விலகிவிடும். அறிவு கூடுதல் கிடைக்கும். நம் அறிவு நம்மிடத்தில் கிடைக்கும். இந்த அறிவு யாருக்கும் அடிமையாகாது. இந்த தினந்தோறும் நீங்க செய்தீங்கன்னா இந்த அறிவு யாருக்கும் சூன்யமாகாது. நம்ம அறிவை நாம தான் ஆளணும். நம்ம யாரும் அடிமைப்படுத்த முடியாது. சரிங்களா? இந்த சனாதானம் என்கின்ற சதாதினம் தினந்தோறும் செய்ய வேண்டிய பணியை நாம் செய்தோம் என்றால் நம்ம யாரும் அடிமை செய்ய முடியாது. நம் அறிவு நம்மிடம் இருக்கும் பொழுது, நம் ஆற்றல் நம்மோடு இருக்கும் பொழுது, நம் கலை நம்மோடு இருக்கும் பொழுது, நம் மொழி நம்மோடு இருக்கும் பொழுது, நம் வழிபாடு நம்முடன் இருக்கும் பொழுது நம்ம யாரும் அடிமை செய்ய முடியாது. சரிங்களா? இதுதான் கோலமிட்டதுனால நமக்கு ஏற்படும் மனதில் உருளைகிறது. நீங்க கோலம் தினந்தோறும் போட்டீங்கன்னாலுமே மனதில் ஒழிந்துகிறது. இன்னும் சரியா வகையா பூஜை அறையில் சென்று தீபத்தை ஏற்று அங்கே உருளைப்படுத்தலாம். சரி சரிங்க. நான் எல்லாத்துக்குமே இந்த ஒரு வழியில சொல்லியிருக்கேன். இதுதான் நீங்க பின்பற்றக்கூடிய முறை. இந்த தமிழ் முறையை, தமிழ் வழிபாட்டு முறையை, தமிழ் அறிவியல் முறையை நீங்கள் தினந்தோறும் பின்பற்ற வேண்டும். இதைதான் சனாதனமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்வை தமிழோட வழிபாட்டை தான் இந்து என்ற பொருள் வைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இத எல்லா தமிழர்களும் நம்ம உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் அடிமையாக கூடாது. அடிமையானோம் என்றால் நம்ம 2ஆம் தரப்பினர் கிடையாது, 4ஆம் தரப்பினர். தமிழர்கள் யாருக்கும் அடிமை கிடையாது.
தமிழர்கள் அடிமையாக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாமே தமிழரிடத்தில் உண்டு. வழிபாடு தமிழரிடத்தில் உண்டு. அறிவியல் தமிழரிடத்தில் உண்டு. சரிங்களா? எல்லாமே தமிழரோட இடத்தில் உண்டு. தமிழர் யாருக்கும் அடிமையாக வேண்டிய வேலை கிடையாது. அதனால தமிழரோட வழிபாட்டையும் தமிழையும் நாம பாதுகாக்கணும். சரி, அடுத்த பதிவை பார்த்துட்டு நம்ம நேரலையை முடிச்சுட்டு அடுத்த நேரலையில் நாம் பார்ப்போம். சரி மக்களே, நாம் அடுத்த பதிவில் வேறு சில ஆன்மீக தகவல்களையும் அறிவியலையும் பொது விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.